அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கான பர்சனல் லோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பர்சனல் லோனை எங்கே வாங்குறது, எந்த ஆப்பில் போய் வாங்குறது, இந்த பர்சனல் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க, எப்படி வாங்குறது அப்படின்ற பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய அட்ரஸு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவீங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பதில் வரும் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற போல தான் வரும். ஆஃப்டர் ஒரு 90 நாள் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற போல் நிறைய விதமான ஆப்லலாம் வந்திருக்கும். அதை எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பர்சனல் லோன் என்னென்ன ஆப்லலாம் வாங்க முடியுமோ அந்த ஆப்பில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுடைய கையில் இருக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு இருக்கணும். 2வது பேன் கார்டு இருக்கணும். 3வது நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் சேலரி வாங்குவீங்கல்ல, அந்த சேலரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கணும். அப்படி கிரெடிட் ஆனால் மட்டும்தான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் இந்த ஆப்பில் பர்சனல் லோன் வாங்க முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு பேங்க்கில் இந்த சேலரி போடலை அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனிலே சேலரி ஸ்லிப் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஒரு 6 மாதத்துக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அது சேலரி ஸ்லிப்பாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஒரு 6 மாதத்துக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கணும். சரிங்களா? இந்த 3 இருந்தாலுமே போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கான லோன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பட் நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் இப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணையில் அவங்க உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் அமௌண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை கரெக்டாக கட்டுறீங்களா இல்லையா அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக எல்லாமே கட்டி முடித்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த லோன் பார்த்தீங்கன்னா கொடுத்ததை விட டபுள் மடங்கா இல்லை ட்ரிபிள் மடங்கா அதிகப்படுத்தி தருவாங்க. சரிங்களா? நிறைய பேர் இந்த இடத்துல ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு எடுத்தோடனே ஒரு 50,000 கிடைக்குமா, எனக்கு ஒரு 1 லட்சம் கிடைக்குமா அப்படின்றப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ள இந்த அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் லோன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன் இந்த 5,000 ரூபா 10,000 ரூபாய்க்குள்ள ஃபஸ்ட் டைம் அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஏன் 50,000, 1 லட்சம் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் வாங்குறதுனால நீங்கள் கரெக்டாக இந்த அப்ளிகேஷனில் லோன் வாங்கி கரெக்டாக கடைசி வரைக்கும் கட்டி முடிச்சிருவீங்களா, இல்லை நீங்கள் கட்டாமல் இடையில விட்டுருவீங்களா, இல்லை நீங்கள் ஒவ்வொரு இஎம்ஐ கட்டுறதுக்கும் டிலே பண்ணுவீங்களா அப்படின்றது போல் அவங்க சின்ன அமௌண்ட்டை கொடுத்து தான் ஃபஸ்ட்டு ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு கரெக்டாக நீங்கள் அவங்க சொன்ன டயத்துக்கு சொன்ன மந்தில் கரெக்டாக கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு இல்லைனா 3 மடங்கு கூட அதிகமாக கூட உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படி படிப்படியாக தான் உங்களுக்கு அமௌண்ட் அடுத்தடுத்த லோனுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர எடுத்த உடனே உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு 1 லட்சம் தேவைப்படுது, எனக்கு 2 லட்சம் தேவைப்படுது அப்படின்ற கான்செப்டில் யாருமே இந்த மாதிரி ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை ட்ரை பண்ண வேண்டாம். இது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. நான் சொன்னேன், இந்த வீடியோவில் பார்த்தேன் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் யாருமே லோன் வாங்க வேண்டாம், லோன் வாங்க ட்ரை பண்ணவும் வேண்டாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப நாளாக லோன் வாங்கி ரொம்ப நாளாக அதை திருப்பியும் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கரெக்டான அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கான அமௌண்ட்டை கரெக்டாக நான் மாதம் ஆனால் கரெக்டாக நான் அவங்களுக்கும் திருப்பி கட்டிடுறேன். இது நாள் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்லேருந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த அப்ளிகேஷனை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை தான் நான் உங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். நீங்கள் லோன் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு லோன் கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கணும், ஓரளவுக்கு ஆவரேஜானாச்சும் இருக்கணும். சரிங்களா? ரொம்ப உங்களுக்கு லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான லோன் கிடைக்காம போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா லோன் அமௌண்ட் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் வந்து ரூ. 10,000 குடுத்தாங்க. ஸோ அந்த லோன முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து எனக்கு ரூ. 20,000 குடுத்தாங்க. அந்த லோனையும் நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரூ. 40,000 குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த லோனையும் நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி எனக்கு எப்படியும் ஒரு ரூ. 60,000 ரூ. 70,000 நெக்ஸ்ட் டைம் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து நீங்க படிப்படியா வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட்ட வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே உங்களுக்கு வந்து 1,00,000 2,00,000 குடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து 70,000 80,000 இப்படியெல்லாம் வாங்கியிருக்கலாம். அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு 50,000 70,000 கூட குடுத்துருப்பாங்க. அவங்க நெறைய பக்கம் இந்த மாரி ஆன்லைன்ல வந்து நெறைய லோன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கிரெடிட் கார்ட்லாம் யூஸ் பண்ணி லோன் வாங்கியிருப்பாங்க. அது மூலமா அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்கிறவங்க இந்த மாரி ஆப்ல வந்து உடனே லோனுக்கு அப்ளை பண்ணையில அவங்களுக்கு உடனே வந்து 40,000 50,000 70,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மணிபிவ் ஆப். இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா வந்து லோன் வாங்கி, ரொம்ப நாளாவே வந்து திரும்பி வாங்கின அமௌண்ட்ட நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதோட 3வது லோன் வந்து நான் எடுத்து, இப்போ 3வது தடவ வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன்ல வந்து எனக்கு பர்சனலா எந்த விதமான பிரச்சனையும் வரல. ஏன்னா, நான் கரெக்ட்டா அந்தந்த டயத்துக்கு, அந்தந்த மந்த்துக்கு நான் கரெக்ட்டான இஎம்ஐ வந்து நான் கட்டிருவேன். ஸோ நீங்களும் பர்சனல் லோன் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா, இந்த லோன் வாங்குறீங்கன்னா கரெக்ட்டான டயத்துக்கு கட்டிருவேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க இந்த மாரி லோன் வந்து வாங்குங்க. இல்லன்னா நீங்க வாங்கவே வேண்டாம். ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி லோன் ஆப் மூலமாக நடக்குது. நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? கரெக்டாக காசு வாங்குறீங்க, கரெக்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன், நான் ஒரு ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தேன், நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தேன், எனக்கு வந்து சாட் பண்ணாங்க, எனக்கு வந்து பர்சனல் லோன் தர்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்ற போலலாம் நிறைய பேர் வந்து தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்து இப்படி எக்கு தப்பான ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறீங்க. ஸோ யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் தெரியாத ஆப்பெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கடைசியில் லோன் கிடைக்காது. பட் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது மூலமாக இலவசமாகவே உங்களுடைய டேட்டா வந்து அவங்களுக்கு விற்கிற மாதிரி, ஆனால் உங்களுக்கு கடைசியில் வந்து லோன் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து அந்த டேட்டா கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சில டயத்தில் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை வச்சு அவங்க வந்து பணத்தை வந்து ஆட்டை போடுறது கூட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் தேவையில்லாத எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தும் எந்த விதமான தெரியாத ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பணத்தை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக்காதீங்க. உங்களுடைய டேட்டாஸையும் யாருக்கிட்டே வந்து இலவசமாக கொடுத்து நீங்கள் வித்துறாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மணிவு ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பர்சனலாக நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கான ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்படி பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா சேலரி ஸ்லிப் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டு கண்டிப்பான முறையில் தேவை. ஏன்னா ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான ஏடிஎம் கார்டு டீட்டெயில், அந்த சிவிவி நம்பர் இது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். நானும் அப்படி தான் கொடுத்துருக்குறேன். எனக்கு அந்த டைம் ஆச்சு அப்படின்னா அவங்களே ஆட்டோ டெபிட் வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கான டீட்டெயில் தான் எல்லாமே கேட்பாங்க. ஏடிஎம் கார்டு டீட்டெயில் எல்லாமே. யாருமே பயப்பட வேண்டாம். நான் வந்து கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காண்டி யாருமே வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி லோன் வாங்க ட்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப கஷ்டம். என்னால் வந்து லோன் வாங்கியே ஆகணும். எனக்கு வந்து பணம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த லோன் வாங்குறதுக்காக இந்த அப்ளிகேஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான டயத்துக்கு வந்து பணத்தை கட்டிடுங்க. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. இது மூலமாக தான் நீங்கள் பணம் வாங்க போகிறீங்க, லோன் வாங்க போகிறீங்க, அது திருப்பியும் கட்ட போகிறீங்க. சரிங்களா? ஸோ கடைசியில் வந்து நான் வீடியோ பார்த்தேன், இவர் சொன்னார், அதனால தான் நான் லோன் வாங்கினேன் அப்படின்னு யாருமே சொல்ல வேண்டாம். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் பணம் வாங்கிக்கலாம். திரும்பி கரெக்டான முறையில் அதை நீங்கள் ரிட்டனும் வந்து செலுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.